சேலத்தில் அரசு மருத்துவமனையில் நோயாளியோட உறவினர்கள் கிட்ட வசூல் வேட்டை நடத்தின காவலாளியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளியின் உறவினர்களிடம் பணம் வசூலித்ததாக காவலாளி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மகப்பேறு பிரிவில் பணியாற்றிய பாதுகாப்பு பணியாளர் சரவணன் பணம் பெறும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் விசாரணை நடத்தி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இல்லையா நாங்களே இல்லாமல் தான் நாங்களே போகிறோம். என்ன இல்லைன்னா போகிறோம் நைட்டு போல் காவலகரி மனசாச்சு இல்லையா டெலிவரிக்கு நாங்கள் டிஃபன் சேலை கொடுக்குறது எவ்வளோ 1000 ரூபா கேட்குறாங்க. நான் சந்தோஷமாக கொடுத்துட்டு போகலாம். புரியுதா? நீங்கள்லாம் லேடிஸ் உங்களுக்கு தெரியாத ஒன்று இந்த கொசுக்களில் எல்லாம் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு சண்டை போடணும். ஆளுங்க விடிகால கண்ணு பிடிச்சிட்டு குழந்தை பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது இந்த டிஃபன் சேலை இதுக்கு அது என்ன பாய்க்கு மனசுலன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். பாஸ் கொடுங்க. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெறும் இந்த மருத்துவமனையில் பணியாளர்கள் நோயாளிகளிடம் அல்லது அவர்களின் உறவினர்களிடம் பணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.